ஹாய் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். ஆம், இந்நேரம் நம்ம எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் நூலிழையில் அதை நம்ம தவற விட்டோம். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. பி ஹாப்பி எப்போதும் போல். நேற்று மேட்ச்சு வந்து நம்ம எதிர்பார்த்தபடி போகல. ஸோ அதனால் நம்ம நேற்று போட்டியை இழந்துட்டோம். இந்த ஒரு போட்டி இழந்ததுனால நம்ம டீம் வந்து நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லிட முடியாது. என்டையர் டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நேற்று மேட்ச்சில் ஒரு சில பேட் செலெக்ஷன் ஷாட்னால நம்ம நேற்று மேட்ச்சை இழந்துட்டோம். அதுவும் அன்லக்கி ஷாட்ஸ் வேறு, அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத சில அவுட்டுகள். ஸோ ரன்ஸ் ரொம்ப சொற்ப ரன்களே அடித்ததுனால நம்ம நேற்று மேட்ச்சை இழந்துட்டோம். அதே மாதிரி பவுலர்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டாங்க ஃபஸ்ட்டு 10 ஓவர். பட் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அகமதாபாத் பிச்சில் பார்த்திங்கன்னா ஸ்பின் அந்தளவுக்கு நேற்று எடுக்கலை. அதனால் பவுலிங் ஆப்ஷன் அந்தளவுக்கு இல்லாதனால நம்மளால் அந்த ரன்னையும் கண்டெயின் பண்ண முடியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வேர்ல்ட் கப் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். வேற என்ன, அதாவது 2003 விட்ட கப்பை இந்த தடவை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி விளாண்ட மேட்ச் நேற்று. பட்டு நல்லா தான் விளாண்டாங்க. கடைசியில் லக் அவங்க பக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சா பவுலிங் எடுக்கிறது தான் பெட்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் டாஸுமே நமக்கு வந்து நேற்று அந்தளவுக்கு நம்மளால் ஜெயிக்க முடியல டாஸையுமே. ஸோ அவங்க டேரெக்டாக இந்தியாவை பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே முதல் அடி தான் நமக்கு நேற்று. அதாவது ஆஸ்திரேலியா சைடு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரியே இந்த லீக் மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு டீமு விளாட்ற அந்த 11 டீமில் நாங்களும் ஒரு டீம் மாதிரி விளாடுவாங்க. பட் இந்த நாக் அவுட் ஸ்டேஜ்னு வந்துருச்சுன்னா ஆஸ்திரேலியா அவங்க வேறு மாதிரி பேய் மாதிரி விளாடுவாங்க. அந்த கேம் வந்து நேற்று காமிச்சாங்க. டிராவிஸ் ஹெட், அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ், அதாவது அவர் இந்த டோர்னமெண்ட்டே ஃபஸ்ட்டு அவர் எடுக்கலை. சம் பிளேயருக்கு சப்ஸ்டியூஷனாக அவரை மாற்றி விளாட வச்சாங்க இந்த டோர்னமெண்ட்டில். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 1.5 லட்சம் பேரை வந்து சைலன்ஸ் பண்ணணுன்னா, அது அந்த க்ரௌடை சைலன்ஸ் பண்ணணுன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வேலையை நேற்று பக்காவாக பண்ணிட்டாரு டிராவிஸ் ஹெட்டு. அதாவது நின்று நிதானமாக அப்பா செம்மையான கேம் நேற்று. அவரோட பார்த்தீங்கன்னா லபிஷன், இவர் ஃபார்ம்லே இல்லை. பட் நேற்று அவரோட கேமுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு டிராவிஸ் ஹெட்டுக்கு. அதேமாதிரி பேட் கமின்ஸ் அந்த கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் பக்காவாக பண்ணிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுத்தாங்க நமக்கு எதிராக. அதேமாரி ஆஷஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பயங்கரமாக விளாண்டார் பேட் கமின்ஸ், உயிரை கொடுத்து விளாண்டார். அந்த ஆஷஸ் சீரீஸும் எடுத்தாங்க. இப்போ இந்த வேர்ல்டு கப்பும் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூப்பராக போட்டார் பேட் கமின்ஸ் ஃபஸ்ட்டு. நல்ல ஒரு கேப்டன் நாக் அவர். அதேமாரி நம்ம சைடு ரோஹித் சர்மாவையும் சும்மா சொல்லிடக்கூடாது, சூப்பராக விளாண்டார். சூப்பரான ஸ்டார்டிங் நேற்று. அவரோட ஸ்டார்ட்னால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாலாம் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக விளாட ஆரம்பித்தாங்க. ஏன்னா விக்கெட் இல்லை. ஸோ சிங்கிளாக தட்டினாங்க. அப்படி தட்டும்போதும் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா தான். வெரி வெல் பிளேடு ஹிம். அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடு அவுட்டு தான். அதெல்லாம் யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. இன்சைட் எட்ஜு பரவாயில்ல. இது தோற்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இது இல்லை. அடுத்த தடவை கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற முனைப்பில் நம்ம இருப்போம். வேறு 2011 அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து தான் பார்த்தீங்கன்னா அன்லக்கியஸ்ட் டீம்ஸ் அப்படின்ட்டு. பட் 2011 அப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஸ்டேஜ் எல்லா சீரீஸும் நம்ம நாக் அவுட் ஸ்டேஜ் வந்திருக்கோம். பட் இன்ன வரைக்கும் அந்த
வேர்ல்டு கப்பு நம்மளால் தொட முடியல 2011க்கு அப்புறம். 12 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம 3 வேர்ல்டு கப் முடிஞ்சிடுச்சு, நம்மளால் தொட முடியல. ஸோ நம்மளுமே பார்த்திங்கன்னா ஒரு அன்லக்கியஸ்ட் டீமாக மாறி இருக்கோம் இதனால். 90s கிட்ஸுக்கு தான் அந்த சாபம் தொட்டுருந்துச்சு 2003லேருந்து 2011 வரைக்கும். இப்போ 2K கிட்ஸையுமே அந்த சாபம் துரத்திக்கிட்டு இருக்கு, கப்பை தூக்க விடாமல். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கப் கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த மேட்சை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக இந்தியா தான் கப்பு ஜெயிக்கும். அது வரைக்கும் காத்திருப்போம். ஜெய்ஹிந்த்.